ரூபாய் நோட்டு மாற்றம் நடவடிக்கையால் கருப்பு பணம் ஒழியப் போவது இல்லை என தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திருநாவுக்கரசர், விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் உள்ளிட்டோர் தெரிவித்துள்ளனர். முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியின் 100ஆண்டு பிறந்த நாள் தொடக்க விழா மற்றும் கருத்தரங்கம் சென்னை தேனாம்பேட்டை காமராஜர் அரங்கத்தில் நடைபெற்றது. விழாவில் பேசிய தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திருநாவுக்கரசர், மோடியின் சர்வாதிகார நடவடிக்கையை கண்டித்து நாளை தமிழகம் முழுவதும் காங்கிரஸ் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்றார். இந்திய பொருளாதாரத்தை நசுக்கி ஏழை மக்களை வாங்கிக் கொண்டிருக்கிறார். காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே வருகிற 21ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் மோடியுடைய இந்த மோசமான நடவடிக்கைகளை கண்டித்து வங்கிகளுக்கு முன்னாலே தமிழ்நாடு முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டங்களை நடத்திருக்கிறோம். அதில் நீங்கள் எல்லாம் பங்கேற்று சிறப்பிக்க வேண்டும் என்று தொடர்ந்து பேசிய தொல் திருமாவளவன், காங்கிரஸ் ஆட்சியில்தான் ஒடுக்கப்பட்ட மக்கள் உயர்ந்த நிலைக்கு சென்றதாக கூறினார். மேலும் இந்திய பொருளாதாரத்தை மோடி சீர்குலைத்து விட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். இப்படி ஒடுக்கப்பட்டவர்களும் சிறுபான்மை மக்களும் இந்த மண்ணில் பாதுகாப்பாக வாழ்கிறார்கள், பொருளாதார நிலையில் இன்றைக்கு உயர்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த இந்திரா காந்தி அவர்கள் தொலைநோக்குவார்கள் என்பதை நாம் மறந்துவிட முடியாது. அதை நான் நினைவு கூறவில்லை என்றால் எனக்கு நன்றி இல்லை என்று பொருளாகும். இன்றைக்கு மோடி இந்த தேசத்தின் பொருளாதாரத்தை நிலைப்படி வைத்து விட்டார், தடுமாற்றத்திற்குள் கொண்டு போய் தள்ளிவிட்டார். மோடிக்கு நன்றி சொல்ல வேண்டுமானால் முதலில் காங்கிரஸ் கட்சி தான் நன்றி சொல்ல வேண்டும். ஏனென்றால் அடுத்து ராகுல் காந்தி தான் பிரதமர் என்ற நிலையில் அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். காங்கிரஸ் கட்சியின் ஆட்சிக்கு அவர் வாசனை. விழாவில் பேசிய திமுக செய்தி தொடர்பாளர் TKS இளங்கோவன், இந்த ஓராண்டுக்கு இந்திராவின் பிறந்த நாளை கொண்டாடுவது மட்டுமின்றி அவர் குறித்த ஆய்வுகளையும் மேற்கொள்ள வேண்டும் என கேட்டுக் கொண்டார். இந்த ஓராண்டும் பிறந்த நாள் விழாவிலே அம்மையாரை பாராட்டிக் கொண்டிருந்தால் போதாது. காங்கிரஸ் தலைவர் அண்ணன் திருநாவுக்கரசர் அவர்களிடமும் சொல்கிறேன், மற்ற தலைவர்களிடமும் சொல்கிறேன், அவர் வெறும் பாராட்டு பெறுவதற்குரிய ஒரு நபர் அல்ல. அவர் ஒரு பாடம், பலரும் படிக்கக்கூடிய செயல்பாடுகளை செய்து காட்டியிருப்பவர். எனவே அவர் குறித்த ஆய்வுகள் நடைபெற வேண்டும்.